ஹே காய்ஸ், ஒரு மரம் அதனால மழையை குறைக்க முடியுமா? ஒரு ஊரையே வறட்சியாக்க முடியுமா? இல்ல விவசாயத்தையே தடுத்து நிறுத்த முடியுமா? இல்ல இதெல்லாம் வெறும் வதந்தி தானா? நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பல வருஷமாவே ஒரு மரத்தை சுத்தி பல கடுமையான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் சீமை கருவேல மரம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மரம் நாட்டையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப அந்த மரத்தினால தான் விறகு அதிகமா கிடைக்குது. கறி இந்த மூட்டை மூலியமா கிடைக்கிற அந்த கறி அந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. பல பேருக்கு இதுதான் வாழ்வாதாரமா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இந்த 2 விஷயத்துல எது உண்மை? இன்னைக்கு அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்க நந்தா. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம விவசாயத்தோடையும் நம்ம வாழ்க்கையோடையும் சுற்றுச்சூழலோடையும் தொடர்புல இருக்கிற ஒரு மரம்னு பாத்தீங்கன்னா இந்த கருவேல மரத்தை சொல்லலாம். ஆனா அந்த கருவேல மரம் அப்படின்னு சொன்னாலே பலருக்கு குழப்பம் வரும். நம்மளோட நாட்டு கருவேல மரம் வேற, சீமை கருவேல மரம் வேற அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இங்க பல குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட நாட்டு கருவேல மரங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு மரம் மாதிரி வளரக்கூடியது. அதே நேரம் அதோட முட்கள் ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த சீமை கருவேல மரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ஒரு புதர் மாதிரி படரக்கூடிய ஒரு மரமா இருக்கும். சுமாரா ஒரு 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பல வறண்ட பகுதிகளில் எரிபொருள் தேவைக்காகவும் மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த மரங்கள்ல வெளிநாட்டுல இருந்து நம்மளோட ஊருக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா இதோட ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இது ஓரளவு நன்மையா தான் தெரிஞ்சுது. ஆனா போக போக இதோட அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருமே பயமுறுத்துற விதமா தான் அமைஞ்சது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மரம் வளருது அப்படின்னா அதோட விதைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை சுத்தி எல்லா இடத்துலயுமே இது பரவ ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல அந்த மரத்தோட விதை நட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அது வளர்ந்தது அப்படின்னா ஒரு மரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விதைகளை உற்பத்தி பண்ணும். இப்ப அந்த விதைகளை தான் இப்ப ஆடு மாடுகளுக்கெல்லாம் கிராமத்து சைடு போனீங்கன்னா அவங்களுக்கு அதுங்களுக்கெல்லாம் உணவா கொடுக்கப்படுது. இப்போ அதுங்க அத சாப்பிட்டுட்டு அது செரிச்சு அதுங்க போடுற அந்த கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுலருந்து புதுசா ஒரு மரம் இதுவாக ஆரம்பிக்கும். அது ரொம்ப வேகமா இது அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இது வேகமா வளரக்கூடிய மரமாவும் இது இருக்கு. ஒரு இடத்துல இந்த மரம் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அத தடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இந்த மரம் எதனால சர்ச்சைக்குரிய மரமா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்ததுக்கு அப்புறம் தான் பல கிராமங்கள்ல கிணறுங்கிறது வறண்டு போக ஆரம்பிச்சது. விவசாயங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. இந்த கருவ மரம் வளர்ற இந்த இடத்துல மத்த செடிகள் அவ்வளவு சீக்கிரத்துல வளராதுன்னு இன்னைக்கும் நிறைய கிராமங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னா, மறுபுறம் பாத்தீங்கன்னா, இந்த மரத்தினாலதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கு. இதனாலதான் எங்களுக்கு விறகு கிடைக்குது அப்படின்னுமே இன்னொரு டாக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. இப்படி இந்த மரத்த ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க, இந்த மரத்த எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்றதுனால தான் இந்த மரத்த சுத்தி என்னைக்குமே பல சர்ச்சைகள் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 2 பேர் சொல்றதுல எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சொல்றதுலயுமே உண்மைகள் இருக்கதான் செய்யுது. அதனால இத பத்தி இருக்கிற ஒவ்வொரு கூற்றையுமே நம்ம தனித்தனியா தான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. முதல்ல நாம இதுல ஒரு விஷயத்த முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் அப்படின்றதுனாலயே அது முழுக்க முழுக்க நன்மையை மட்டும்தான் குடுக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரம் ஒரு சில கெட்டது அதுல இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த மரம் முழுக்க கெட்டதுமே கிடையாது. அந்த மரங்கிறது எந்த இடத்துல வளருது, எந்த சூழ்நிலையில வளருது, எந்த அளவுக்கு வளர்ந்து மத்ததுக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட தாக்கத்தை நம்ம தீர்மானிக்கணும். அதனால இப்ப நம்ம அந்த மரத்தோட நன்மையை பத்தி நாம பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வறண்டு போன நிலத்துல கூட இந்த மரங்களால உயிர் வாழ முடியும். இப்போ மற்ற மரங்களால வளர்ந்து உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிற இடத்துல கூட இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது வளர்ந்து பசுமையை உருவாக்கும். 2வது விஷயம், இந்த கருவேல மரம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த விறகு மரமா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்குமே நீங்க கிராமங்கள் சைடுலாம் போய் பாருங்களேன். அங்க சமையலுக்கு சீமை கருவேல மரத்தோட விறகு தான் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விறகு அடுப்பை தான் இன்னைக்கு வரைக்கும் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, கறி தயாரிக்கிற தொழில். அதாவது இந்த மூட்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல,
அதுக்கு முக்கியமான மூலப்பொருளா அமைகிறது இந்த கருவேல மரம் தான். இந்த கருவேல மரத்த தான் வெட்டி அந்த மூட்டமா போட்டு அத வந்து எரிச்சு அது மூலியமா தான் கறி ரெடி பண்ணுவாங்க. இது மூலியமா பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முள்ளு மரங்கள வந்து வேலியா வச்சும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாரி முள்ளு மரங்கள வந்து மேக்ஸிமம் வேலியா யூஸ் பண்ணும்போது, இந்த கால்நடைகள்லாம் உள்ள போயிட்டு அந்த பயிர்களையோ இப்ப வயல்வெளிக்கு தானே மேக்ஸிமம் வந்து முள்ளு மரங்கள்லாம் வேலியா வைக்க போறாங்க. அந்த மாரி பயிர் வளர்க்கும்போது, அதுல வந்து கால்நடைகள் உள்ள போயிட்டு அத சாப்பிட்றாம, சேதப்படுத்தாம இருக்கிறதுக்கும் இந்த மரங்கள் வந்து மேக்ஸிமம் ஹெல்ப்பா தான். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காத்தால மண்ணரிப்பு ஏற்படுற விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாரி நெறைய இடங்கள்ல வந்து இந்த கருவேல மரங்கள் தான் வந்து ஒரு புதர் மாதிரி அது வந்து மேக்ஸிமம் வளர்றதுனால, இந்த மரங்கள் தான் வந்து மண்ணரிப்பு ஏற்படுறத தடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட பாதுகாப்பாவே வந்து இது இருக்கு. இந்த மாதிரியான காரணங்களால தான் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கருவேல மரங்கள வந்து முழுமையா அகற்றக்கூடாது அப்படின்னு இந்த மரத்துக்கு ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்னொரு பக்கம். அதாவது இதோட தீமைகள். இந்த மரத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வளர்ற வேகம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு இடத்துல வந்து இதோட விதை வந்து விழுந்துருச்சு அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, அவ்வளவு சீக்கிரத்துல மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு மரம் வளர்றதுக்கு வந்து 20 வருஷம், 30 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த கருவேல மரம் அப்படிங்கிறது ஒரு விதை சும்மா நீங்க பராமரிக்காம விட்ற அந்த வயல் இருக்குல்ல, அந்த வயல்ல ஒரு விதை விழுந்துருச்சு அப்படின்னா, நீங்க 1 வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த வயலையுமே வந்து இந்த கருவேல மரங்கள் தான் சூழ்ந்திருக்கும். இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அந்த நாட்டு மரங்கள்லாம் இருக்குல்ல, அது சின்ன சின்ன செடிங்க, புதரு இதெல்லாம் வந்து இந்த மரத்து கூட வந்து ஒரு போட்டி மாதிரி நடக்கும். ஏன்னா, இது வளர்ற வேகத்துக்கும், இந்த செடிங்க வளர்ற வேகத்துக்குமே வந்து டிராஸ்டிக்கா வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ, இது 2த்துக்குமான போட்டியுமே வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். ஆனா, கடைசியில என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கருவேல மரம் மட்டும் தான் நிக்கும். மத்த எந்த செடியுமே, மரமுமே வளர்ந்திருக்காது. அதுதான் உண்மை. இது உயிரின பன்மைய குறைக்கக்கூடிய ஒரு காரணமாவுமே இருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அடர்த்தியான அந்த முள்ளு தான். அந்த முள்ளுங்கிறது மனுஷங்களுக்கும், கால்நடைகளுக்கும் பெரிய காயங்கள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாரியே விவசாய நிலங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு பராமரிக்க விட்டா கூட, இந்த கருவேல மரங்கள் அப்படிங்கிறது அத வந்து அந்த வயல மட்டும் இல்லாம அத சுத்தி இருக்கிற இடங்களையும் மொத்தமா ஆக்கிரமிச்சிரும். அத மறுபடியுமே விவசாயத்துக்கு ஏத்த மாரி கொண்டு வர்றதுக்கு அதிக செலவும் தேவைப்படும். அதிக ஆட்களோட உழைப்பும் தேவைப்படும். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏரி, கண்மாய், ஓடைகள்லாம் இருக்குல்ல. இப்ப அதோட ஓரங்கள்ல இந்த மரங்கள் வந்து அதிகமா வளரும். இது வந்து அதிகமா அடர்த்தியா வளர்ந்துருச்சு அப்படின்னா, அந்த நீர்நிலைகள் இருக்குல்ல, அத பராமரிக்கிறதுமே கஷ்டமாயிரும். ஏன்னா, அதுல இருக்க அந்த முட்களும் சரி, அந்த மரங்களோட வளர்ச்சியும் சரி, அந்த நீர்நிலைய பராமரிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறி போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மேக்ஸிமம் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கும். ஒரு சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது எத்தன லிட்டர் தண்ணீய வந்து ஒரு நாளைக்கு குடிச்சு காலி பண்ணுது அப்படிங்கிறது. இது வந்து மேக்ஸிமம் சோசியல் மீடியாஸ்ல வந்து நீங்க நெறைய பார்த்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது வந்து நிலத்தடி நீர வந்து முழுசா உறிஞ்சு காலி பண்ணிடுது அப்படின்னு சொல்றதுக்கு, எந்த உறுதியான அறிவியல் சாட்சியுமே வந்து அதிகபட்சம் கிடையாது. ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே நேரம் இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது எப்பேர்ப்பட்ட வறண்ட நிலமா இருந்தாலுமே, இது வந்து தண்ணி இருக்கிற இடத்த தேடி உயிர் வாழ்றதுக்கான திறன் கொண்ட மரமா இருக்கு. ஆனா அதனாலேயே இந்த மரங்கள் தான் நிலத்தடி நீரை வந்து மொத்தமா வந்து காலி பண்ணிடுது அப்படின்னும் நாம சொல்லிட முடியாது இல்லையா? இப்ப வறட்சி ஏற்படுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மழை பெய்யறது கம்மியாகுறதுக்கு நகரமயமாக்கல் இது முக்கியமான விஷயமா இருக்கு. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர வந்து அதிகமா வந்து மனுஷங்களே எடுத்து காலி பண்றது அந்த மாரியும் இருக்கு. நெறைய நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு இந்த மாரியான காரணங்களுமே இருக்குல்ல. ஸோ இதனால வந்து அந்த கருவேல மரங்கள மட்டுமே வந்து ஒரு குற்றவாளியா வந்து நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஆனா அதே நேரம் இந்த கருவேல மரங்கிறது நீர்நிலைகளையும், விவசாய நிலங்களையும் வந்து ஆக்கிரமிச்சு நெறைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான். இதையும் வந்து யாராலயும் மறுக்க முடியாது. அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்து இந்த கருவேல மரத்த நீக்கிறதுக்கான பணிகள்லாம் நடந்துச்சு? இப்ப கோர்ட்டும், கவர்மெண்ட்டும் இத பத்தி என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? என்ன சொன்னாங்க? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நீர்நிலைகள வந்து இந்த சீமை கருவேல மரம் வந்து ஆக்கிரமிச்சிருந்தது. அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள பராமரிப்பு பணி வந்து ரொம்ப கஷ்டமாவும், அத வந்து தூர்வார்றதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதனால வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்தந்த இடங்கள்ல, அந்தந்த ஊர்கள்ல இருக்கிற அந்த உள்ளூர் மக்களும், சில சமூக ஆர்வலர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மரங்கள வந்து முழுவதுமா அகற்றணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கைய வந்து ஒரு பேஸா எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுமே வந்து பல இடங்கள்ல வந்து பல நேரங்கள்ல வந்து இந்த முக்கியமான இடங்கள், அதாவது நீர்நிலைகள்ல இருக்குது, பொது நிலங்கள்ல இருக்குது, அரசு இடங்கள்ல இருக்கிற இந்த சீமை கருவேல மரங்கள மட்டும் அகற்றுற வேலைய வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரம் இந்த விவகாரம் வந்து கோர்ட்டுக்குமே போச்சு. இப்ப கோர்ட்ல வந்து இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேவையான இடங்கள்லயும் சுற்றுச்சூழல பாதிக்கிற இடங்கள்ல மட்டும் இந்த மரங்கள வந்து வெட்டி அகற்றலாம் அப்படின்னு வந்து அவங்க சைட்ல இருந்து சொன்னாங்க. ஆனா அதே நேரம் தேவையில்லாம எந்த விதமான அறிவியல் ஆதாரமும் இல்லாம ஒரு மரத்த வந்து முற்றிலுமா வெட்டி மொத்தமா அழிக்கவும் கூடாது. அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த மரங்கள்ல தேவையான இடங்கள்ல மட்டும் வெட்டுங்க அப்படின்னு தான் வந்து கோர்ட் சைட்ல இருந்துமே வந்து சொன்னாங்க. அதாவது அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா மரங்களையும் வெட்டுறது கிடையாது. தேவையான இடங்கள்ல சரியான முறையில அத கட்டுப்படுத்துறது தான் முக்கியம் அப்படின்னு வந்து கோர்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்றக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் இப்போ ஒரு முக்கியமான குழப்பத்துக்கு வருவோம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொன்ன மாதிரி, நாட்டு கருவேல மரம், சீமை கருவேல மரம் அப்படின்னு 2 இருக்கு. சில பேருக்கு இந்த 2த்துக்குமே வந்து வித்தியாசம் தெரியாம போயிடுது. அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கருவேல மரம் அப்படின்னாலே வந்து அத வந்து வெட்டி சாய்ச்சிடணும் அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா, நம்மளோட நாட்டு கருவேல மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த விலங்குகள் கூடயும், மத்த தாவரங்கள் கூடயும் அ சமமா வளரக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பா தான் இருக்கு. ஆனா, இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது தான் வெளிநாட்டுல இருந்து வந்தது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா பரவக்கூடிய ஒரு வந்து மர இனம். இது வந்து. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மரமுமே ஒண்ணு தான் அப்படின்னு நெனச்சு அத வெட்ட நெனைக்கிறதும் தப்பு தான். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன மரம் அப்படின்னு நெனச்சு நாம வெட்டாம, அந்த மரத்துனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நெனைக்கிறது தானே சரியான அணுகுமுறை. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் பொதுமக்களாகிய நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சோசியல் மீடியாஸ்லலாம் போடுறாங்கல்ல, இந்த மரத்துனால இந்த பிரச்சனை, இதனால இந்த பிரச்சனை வருது அப்படி இப்படின்ட்டு. அத வந்து கண்மூடித்தனமா அப்படியே நம்பாம, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையையும் நாம சொந்தமா ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிட்டா தான், உண்மை என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஓ! சீமை கருவேல மரம் அப்படின்றது வந்து பிரச்சனை தர்ற இடத்துல கட்டுப்படுத்த வேண்டியது தான். நான் இல்லன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா, உண்மையான தீர்வு என்னவா இருக்கும்? இப்ப வந்து அந்த இடத்துல இருந்து அந்த கருவேல மரத்த வந்து வெட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதுல நம்மளோட நாட்டு மரங்கள வச்சு, விதைச்சு, அத வளர்க்கறதுக்கான ஒரு உண்மையான நீண்ட கால தீர்வா இருக்க முடியும். இப்போ ஒரு இடத்துல இருந்து அந்த சீமை கருவேல மரத்த வந்து மொத்தமா வெட்டி நாம வந்து அழிச்சுட்டோம். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்? அந்த இடத்துல வேற என்ன மரங்கள நடலாம்? உண்மையான தீர்வு என்ன? சீமை கருவேல மரத்த முழுமையா வெட்டி அகற்றிட்டோம் அப்படின்னா, பிரச்சனை முடிஞ்சிருமா? இதுக்கான பதில் என்னன்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மரத்த வெட்டுறதால மட்டுமே வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை தீர்ந்து போயிறாது. அத வெட்டுனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தானே முக்கியம். இந்த சீமை கருவேல மரத்தோட விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு வந்து உயிர்ப்பு தன்மையோட இருக்கும். அதனால இப்ப நீங்க அந்த மரத்த வெட்டிட்டீங்க அப்படின்னாலுமே, அது கொஞ்ச நாள்ல வந்து மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சுரும். அதனால அந்த கருவேல மரங்கள வந்து எப்பவுமே வந்து வேரோட தான் வெட்டி எடுக்கணும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சப்போஸ் அந்த கருவேல மரங்கள வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கூட, அந்த இடங்கள நம்ம அப்படியே சும்மாவே விட்டுறக்கூடாது. ஏன்னா, கொஞ்ச நாள்ல மறுபடியுமே வந்து அதோட விதைகள் மூலியமா மறுபடியுமே வந்து சீமை கருவேல மரங்கள் வந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும். இதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மரங்கள வெட்டுனதுக்கு அப்புறமா அந்த இடங்கள அப்படியே சும்மா விடாம, நம்மளோட நாட்டு மரங்கள் இருக்கும்ல, இந்த வேப்ப மரம், புளிய மரம், புங்க மரம், அரச மரம், ஆலமரம், இந்த பூவரச மரம், இந்த மாரி மர விதைகள்லாம் நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னு வைங்களேன், இந்த மரங்கள் தான் வந்து அதிகமா வளர ஆரம்பிக்கும். இதோட வளர்ச்சி வந்து அப்படியே குறைஞ்சிரும். சீமை கருவேல மரங்களோட வளர்ச்சி. இந்த மரங்கள் எல்லாமே நம்மளோட உள்ளூர் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் எல்லாத்தோட வாழ்க்கைய ஆதரிக்கிறது மட்டும் இல்லாம, இயற்கையோட சமநிலையையும் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இந்த மரங்கள்லாம். இப்போ நம்ம நாட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கிற இந்த நீர் பற்றாக்குறை, இதுல கூட பார்த்தீங்கன்னா, இந்த சீமை கருவேல மரத்த வந்து மொத்தமா வெட்டி அகற்றுறது மட்டும், அது மட்டும் ஒரே தீர்வா இருக்காது. நம்ம நாட்டுக்கு சொந்தமான இந்த ஏரி, குளம், கம்மாய், கால்வாய் இதெல்லாம் இருக்குல்ல,
இதெல்லாம் வந்து நாம தானே பராமரிக்கணும். அதை சரியா பராமரிச்சாலே மேக்சிமம் வந்து நமக்கு வந்து இந்த தண்ணி பிரச்சனையுமே அது வந்து அதிகபட்சம் வராம இருக்கும். இப்போ வறட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மரம் மூலியமா தான் வருது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நமக்கு சொந்தமான, நம்ம நாட்டுக்கு சொந்தமான பல நீர்நிலைகளையும், ஆறுகளையும் நாம இழந்ததுனால தான் இன்னைக்கு நாம எல்லாம் இந்த நீர் தட்டுப்பாட்டுல இருக்கோம். பலருக்கு வாழ்வாதாரத்த குடுத்ததும், பலருக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கிற இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது, உண்மையிலேயே வந்து நம்ம ஊரோட வரமா? இல்ல சாபமா? இப்போ நாம இந்த சீரிஸோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது வந்து வரமா? இல்ல சாபமா? அப்படின்னு கேட்டா, இந்த மரத்த பொறுத்தவரைக்கும் முழுமையா வந்து இது சாபமும் கிடையாது. அதே நேரம் இது வந்து முழுசா ஒரு வரம் அப்படின்னும் சொல்ல முடியாது. சரியான இடத்துல வந்து இது வளர்ந்தது அப்படின்னா, மக்களுக்கு பயனுள்ளதாகவும், தவறான இடத்துல வளர்ந்து, மக்களுக்கு வந்து பாதிப்ப குடுக்குற இடத்துல இது சாபமாவும் தான் இருக்கு. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும், உண்மையான எதிரி அப்படிங்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஆக்சுவலா வந்து இந்த மரத்தையே வந்து ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாரி வந்து போர்ட்ரைட் பண்ணி வச்சிருக்கோம். நாமளும் வந்து மைண்டுக்குள்ள வந்து அதையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா, ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன். நீர்நிலைகள ஆக்கிரமிச்சது யாரு? அளவுக்கு அதிகமா நிலத்தடி நீர வந்து நிலத்துல இருந்து எடுத்தது யாரு? காடுகள் எல்லாம் அழிச்சது யாரு? பிளாஸ்டிக் குப்பைகள அங்கங்க கொட்டுனது யாரு? நாம தானே. இப்ப சொல்லுங்க, உண்மையான எதிரி யாருன்னு? இந்த இயற்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. இப்போ ஒரு மரத்த வெட்டுறதுனால எல்லா பிரச்சனையுமே வந்து முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இல்லாம, நம்மளோட வாழ்க்கை முறைய வந்து சரியான விதத்துல மாத்தி அமைச்சுக்கிறது தானே இதுல வந்து ஒரு சரியான முடிவா இருக்கும். ஸோ, ஒரு மரத்த வெட்டுறதுக்கு முன்னாடி, அது என்ன இனம்? அது எங்கே வளர்ந்திருக்கு? அத வெட்டுனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல என்ன நடக்கும்? இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இந்த இயற்கைய பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அது எதிரி கிடையாது. நாம வந்து அந்த இயற்கைக்கு நண்பனா இருந்தா தான், நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு குடிநீரும் சரி, விவசாயமும் சரி, இப்ப இருக்கிற இந்த பசுமையும் சரி, அப்படியே நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். இந்த பூமிய நாம நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்து எப்படி வாங்குனோமோ, அதே மாதிரி தான் நாம நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் குடுக்கணும். அதுதானே சரியான முடிவாவும் இருக்கும். ஸோ, அத பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை தான். ஓகே மக்களே, நாம இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்கள தயவு செஞ்சு வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ எத பத்தி போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இதே மாரி மேலும் நல்ல கருத்துக்கள பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.